ஆரம்பமாக இருக்கிறது. இந்த கல்லூரியிலே ஓராண்டு காலம் படித்து முபல்லிகா பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் அவர்களுக்குண்டான தேர்வு சான்றிதழையும் வழங்குவதற்காக, மதிப்பெண் சான்றிதழ்களை வழங்குவதற்காக தென்காசியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய குல்லியத்துல் முஸ்லிமின் மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினுடைய முதல்வர் மௌலவி ஷேக் ரஹ்மத்துல்லா இம்தாதி அவர்களை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 17 வருடங்கள் சவுதி அரேபியாவில் தாயியாகவும் 31 வருடங்கள் தமிழகத்தில் ஆசிரியர் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். தற்போது அவர்கள் தென்காசி குல்லியத்துல் முஸ்லிமின் மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினுடைய முதல்வராகவும் ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய மூத்த அறிஞராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக சகோதரர் MS அப்துல் கையூம் அவர்களுடைய மகளும் பள்ளிவாசல் வடக்கு தெருவை சார்ந்த முகமது முஸ்தபா அவர்களுடைய மனைவியுமான அகமது ஃபாத்திமாவை அழைக்கிறேன். கல்வியை கற்பதற்கு வயது தடை இல்லை என்பதையும் இவர்கள் ஒரு உதாரணமாக திகழ்கிறார்கள். அடுத்தபடியாக சையத் அகமது அவர்களுடைய மகளும் கயத்தார் ஆசாத் தெருவை சார்ந்த முத்து ஹாஜா முஹிதீன் அவர்களுடைய மனைவியுமான அனீஸ் ஃபாத்திமா. அடுத்து இஸ்லாமிய தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட நாராயணன் அவர்களுடைய மகளும் PH காம்பவுண்ட் அப்துல்லா அவர்களுடைய மனைவியுமான ஆயிஷா. அடுத்து ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய மகளும் கைத்தார் உமர் புலவர் தெருவை சார்ந்த ஷேக் அலி அவர்களுடைய மனைவியுமான பிஸ்மி ஃபாத்திமா. அடுத்தபடியாக M முகமது சுலைமான் அவர்களுடைய மகளும் கைத்தார் ஆசாத் தெருவை சார்ந்த பீர் மைதீன் அவர்களுடைய மனைவியுமான ஃபாத்திமா. அடுத்ததாக அபூபக்கர் அவர்களுடைய மகளும் கயத்தார் பாவலர் தெருவை சார்ந்த முகமது அலி அவர்களுடைய மனைவியுமான துஹைரல் பானு. அடுத்து துவக்க உரையை நிகழ்த்திய மௌலவி அல் ஹாஃபிஸ் MM அஹமது மீரான் மிஸ்பாஹி அவர்களுடைய மகளும் நம்முடைய கல்லூரியின் நிறுவனமான பீரப்பா அவர்களுடைய மனைவியுமான ஹுமேரா. அடுத்து காதர் மீதீன் அவர்களுடைய மகளும் கலீல் ரஹ்மான் அவர்களுடைய மனைவியுமான ஜாஸ்மின் பீமா. அடுத்து அசன் அவர்களுடைய மகளும் பள்ளிவாசல் மேலத்தெருவை சார்ந்த முகமது அசாருதீன் அவர்களுடைய மனைவியுமான ஜமீமா. ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய மகளும் கயத்தார் உப்பு கிணறு தெருவை சார்ந்த செய்யதிக்கன் அவர்களுடைய மனைவியுமான சபீனா பேகம்.
மானங்காத்தான் நடுத்தெருவை சார்ந்த ஏ மைதீன் அவர்களுடைய மகள் சன்சு பாத்திமா, எம் காசிம் பக்கீர் அவர்களுடைய மகளும் கைத்தார் ஜின்னா தெருவை சார்ந்த எம் சையத் அகமது அவர்களுடைய மனைவியுமான சாரால் பேகம். அடுத்து அப்துல் ரசாக் அவர்களுடைய மகளும் பள்ளிவாசல் நடுத்தெருவை சார்ந்த எஸ் அபுல் ஹசன் அவர்களுடைய மனைவியுமான ஏ சுகதியா. அடுத்து எம் காதர் மெய்தீன் அவர்களுடைய மகளும் பள்ளிவாசல் வடக்கு தெருவை சார்ந்த ஏ மெய்தீன் அவர்களுடைய மனைவியுமான எம் சையத் அலி பாத்திமா. பி ஹைதர் அலி அவர்களுடைய மகளும் கைத்தார் பாவலர் தெருவை சார்ந்த எம் மஹ்தூம் சேத் அவர்களுடைய மனைவியுமான எஸ் சையத் அலி பாத்திமா. கே ஃபஸ்ருல் ஹக் அவர்களுடைய மகளும் மர்ஹூம் ஏ கௌஸ் முஹிதீன் அவர்களுடைய மனைவியுமான எஃப் ரஹ்மத் கௌஸ். பள்ளிவாசல் நடுத்தெருவை சார்ந்த எஸ் ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய மகள் ஜே ரஹ்மத் நிசா. அடுத்து எம் கனியப்பா அவர்களுடைய மகளும் மர்ஹூம் ஏ ஹக்கீம் அவர்களுடைய மனைவியுமான ஹஜ் நஷியத் பீவி. அடுத்தபடியாக நம்முடைய ஹனீஃபா குர்ஆன் மனன கல்வியகத்தினுடைய மாணவி ஷஹானாவை அஸ்மால் ஹுஸ்னா உட அழைக்கிறேன். காட்லஸ் இருக்கா? அது காட்லஸ் الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالع البارع المصور الغفار والقهار الوهاب الرزاق الفتاح العظيم القابل الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيم الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدع المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المستعان البر التواب المنتقم الغفور الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام
المقسط الجامع الغني المغني المانع الضرار والنافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور الذي ليس كمثله شيء وهو السميع البصير. اللهم صل أفضل الصلاة على أسهل المعروفات كسيدنا محمد وعلى آله وصحبه وسلم على معلوماتك ومداد كلماتك كلما ذكرك ذاكرون وغفل عن ذكره الغافلون. السلام عليكم. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்தபடியாக இந்த தேர்விலே முதல் பரிசு எடுத்த, அதாவது 500க்கு 500 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி எம் அனீஸ் ஃபாத்திமா அவர்களுக்கான அந்த முதல் பரிசுக்குண்டான பரிசை நம்முடைய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜனாப் எஸ் ஹைதர் அலி சாஹிப் அவர்கள் வழங்குவார். அடுத்த 500க்கு 500 மதிப்பெண்கள் எடுத்த இன்னொரு மாணவி ஜே ரஹ்மத் நிசா. அடுத்த 500க்கு 498 மதிப்பெண்கள் எடுத்து இரண்டாவது பரிசை பெற மாணவி ஏ ஹுமேராவை அழைக்கிறேன். அடுத்து 500க்கு 488 மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாவது பரிசை பெறுகிறார்கள் ஏ துஹைரல் பானு ஏ ஜமீமா. அடுத்து சனது பெற்ற மாணவிகள் எம் அனீஸ் ஃபாத்திமா அவர்களை ஒரு சில நிமிடங்கள் உரையாற்ற அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على الأشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. يا مقلب القلوب ثبت قلبي على دينك. ஓ உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளங்களை உன் மார்க்கத்தின் பக்கம் நிலைத்திருக்க செய்வாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن تعدوا نعمة الله لا تحصوها الله لغفور رحيم. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஏராளமான நிஅமத்களை வழங்கியிருக்கின்றான். செல்வம், மனைவி, மக்கள், ஆரோக்கியம் என எண்ணற்ற நிஅமத்களை அவன் வழங்கியிருக்கின்றான். அதை திருமறையில் இவ்வாறு அவன் கூறுகிறான், தீனுல் இஸ்லாம் தான். அப்படிப்பட்ட நிஅமத்தை பெற்ற ஒரு மனிதனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அவனிடம் உள்ள வேறு எந்த நிஅமத் அவனை விட்டு சென்றாலும் அவன் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற நிஅமத்தை விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் நம்மை விட்டு எல்லாம் சென்றாலும் இஸ்லாத்தினால் மட்டுமே நம்மை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு இந்த தீனில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால்
சோதனை அலைகள் வரும்போது தடுமாற்றம் அடைந்து அவன் இந்த தீனை விட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு மிக அவசியமாகிறது மார்க்க கல்விதான். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த மார்க்க கல்வியை 2 விதமாக பிரிக்கிறார்கள். ஒன்று ஆலிமு பில்லாஹ், அதாவது அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வது. மற்றொன்று ஆலிமு பிஷரியத்தில்லாஹ், அல்லாஹ்வின் ஷரியத் சட்டங்களை பற்றி அறிந்து கொள்வது. சிலருக்கு சுன்னா, ஹலால், ஹராம், வாஜிப் என சட்டங்களை பற்றி எல்லா அறிவும் இருக்கும். அவர் அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்திருக்க மாட்டார். அல்லாஹ்வை பற்றி அறிவது என்றால் என்ன? அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எவ்வளவு மகத்தானவன், அவன் எத்தகைய ஆற்றல்களை கொண்டவன், அவனுடைய சுன்னா என்ன, அவனுடைய நிர்வாகம் என்ன, அவன் எப்படி ஒரு விஷயத்தை கையாளுவான், இந்த உலகில் நல்லவர்களுடைய முடிவு என்ன, தீயவர்களின் இறுதி நிலை என்ன, இதுதான் இறைவனை பற்றிய அறிவு. இந்த அறிவை பெற்ற ஒருவனுக்கு குர்ஆன் சுன்னாவின் சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். இன்று நிறைய பேருக்கு ஷரியத் சட்டங்களை பற்றிய அறிவு மட்டுமே இருக்கிறது. அதனால்தான் சாதாரண விஷயத்தில் கூட சறுக்கி விடுகிறார்கள். அவர்களால் நிலையாக நிற்க முடிவதில்லை. காரணம் லைஸ ஆலிமு பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்திருக்கவில்லை. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு மனிதன் மார்க்கத்தை பற்றிய இந்த 2 விதமான அறிவையும் பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் இந்த உலகில் அசையாமல் உறுதியாக இருக்க முடியும். மார்க்க அறிவு என்பது நமக்கு எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் பலனளிக்கும் என்பதற்கு இந்த தீனில் பல உதாரணங்களை கூறலாம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 650-800களில் வாழ்ந்த மிகச்சிறந்த மார்க்க அறிஞர். ஏகத்துவத்தை தெளிவாக எடுத்து கூறி மிராஜ்வாதிகளுக்கு எதிராக களம் கண்டு தன் வாழ்நாளில் அதிக அளவு சிறை சென்றவர்களில் இவரும் ஒருவர். அப்படி ஒரு தடவை அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது ஒரு கவிதையை அவர்கள் எழுதுகிறார்கள். அதாவது அவர்களுடைய தகாயிகு தஃப்சீர் என்கிற புத்தகத்தின் முன்னுரையில் இந்த கவிதையை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்னுடைய சொர்க்கம், என்னுடைய பூஞ்சோலை என் இதயத்தில் தான் இருக்கிறது. அதாவது அதை பற்றிய உண்மை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். என்னை என் எதிரிகளால் என்ன செய்துவிட முடியும்? என்னை அவர்கள் விடுதலை செய்தார். அல்லாஹ் கூறியபடி இந்த உலகில் அவனுடைய அத்தாட்சி. மார்க்க அறிவு என்பது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையையும் கையாளுவதற்குரிய ஆற்றலை நமக்கு கொடுக்கிறது. இல்மை பற்றி அறிஞர் ஒரு சிறிய அறிவு என்பது பல அறியாமைகளை நம்மிடமிருந்து நீக்குகிறது. சில காலத்திற்கு முன்பாக மதரசாக்களில் மட்டும்தான் மார்க்க கல்வி என்பது இருந்தது. அந்த மதரசாக்களுக்கும் யாரை அனுப்பி படிக்க வைத்தார்கள்? சிந்திக்கக்கூடிய. காரணம், நாம் மார்க்க கல்வி விஷயத்தில் காட்டுகின்ற பொடுபோக்குதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது அறிவு உயர்த்தப்படும், அறியாமை வெளிப்படும். கல்வி உயர்த்தப்படும். கல்வி உயர்த்தப்படும் என்றால் எவ்வாறு உயர்த்தப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், கல்வியை அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து ஒரேடியாக எடுத்து விட மாட்டான். உலமாக்களை மரணிக்க செய்வதன் மூலமாக கல்வி விளக்கங்களை கேட்பார்கள். அவர்களும் தங்களுக்கு தோன்றியதை அவர்கள் மக்களுக்கு அறிவிப்பார்கள். நானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸாக இது இருக்கிறது. அவை மார்க்க கல்வியை தேடுவதில் நாம் எவ்வளவு வேகமாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக் கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. கல்வியை தேடி படிப்பதும் ஒரு வணக்கமாகும். அப்படிப்பட்ட கல்வியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகப்படுத்தி தர வேண்டும். கல்வி என்பதை மிக சாதாரணமாக நாம் எடுத்துவிட முடியாது சகோதரிகளே. நாளை கபரில் போய் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மன் ரப்புக, மா தீனுக, மன் நபியுக என்று கேட்கப்படும் போது நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு இந்த கல்வி அவசியம். நாம் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு, நாம் செய்கின்ற இபாதத்துகளுக்கு சரியான தீர்வு வேண்டும் என்றாலும் இந்த கல்வி நமக்கு அவசியம். மனக்குழப்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றாலும் இந்த கல்வி நமக்கு தேவை. எனவேதான் இந்த இஸ்லாமிய கல்வியை அல்லாஹ் ஆரம்பம் முதலாகவே நமக்கு வலியுறுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்பாக உள்ள மக்களை ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால மக்கள் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் இணை வைப்பிலும் ஒழுக்க சீர்கேட்டிலும் மூழ்கி இருந்த காலம் அது. அப்படிப்பட்ட மக்களிடையே அல்லாஹ் தன் தூதரை அனுப்பி முதல் வகையாக இறக்குவதும் கல்வியின் அவசியத்தை உணர்த்தினான்.
எனவே ஒரு சமுதாயம் சீர்பெற வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அங்கு கல்விதான் முதலாவதாக கொடுக்கப்பட வேண்டும். எனவேதான் இந்த இஸ்லாமிய கல்வியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் எல்லோரும் புரிந்து இந்த கல்வியை தேட முயற்சி செய்ய வேண்டும். கடந்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது. இனி இருக்கின்ற காலத்திலாவது நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய ரப்பை, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதரை நாம் புரிந்த நிலையில் மௌத்தாவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. மார்க்க கல்வி, அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், உன்னுடைய மார்க்கம் என்பது உன்னுடைய ரத்தம், உன்னுடைய சதை. அப்படிப்பட்ட உன் மார்க்கத்தை நீ யாரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறாய் என்பதில் கவனமாக இரு என்று கூறுகிறார்கள். மார்க்க கல்வியை தேடுகிற விஷயத்தில் நாம் சில யூடியூப் வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொண்டோம் அல்லது சில பயான்களில் கலந்து கொண்டோம் என்பதோடு நாம் கற்றுக்கொள்ள முடியாது. அப்படி கற்றுக்கொள்ளவும் கூடாது. மார்க்க கல்வியை நாம் உலமாக்களிடம் சென்றுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு நம்பிக்கை உள்ள குர்ஆன் சுன்னாவில் வாழக்கூடிய சரியான அகைதாவை, அதாவது கொள்கையை பின்பற்றக்கூடிய உலமாக்களிடம் சென்று கல்வியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இது நீயா நானா என்ற நிலை கிடையாது. நம் கபருக்கு ஒளி தருகின்ற நிலை, மஹ்ஷரில் அல்லாஹ்வின் நிழலை பெற்று தருகின்ற நிலை. இந்த உலகில் வெற்றி தோல்வி என்பது நிரந்தரம் கிடையாது. ஆனால் மறுமையின் தோல்வி என்பதோ மிக ஆபத்தானது. நம்முடைய மறுமையை ஒளிமயமாக்க வேண்டும் என்றால் நமக்கு குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி மிகவும் தேவை. அந்த வகையில் எந்த ஒரு தனி இயக்கத்தின் கொள்கை திணிப்போ, தனி மனித கருத்தையோ எங்களுக்கு போதிக்காமல் குர்ஆன் சுன்னாவை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்விடம் மட்டுமே கூடிய எதிர்பார்த்தவர்களாக ஆரம்பிக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கல்லூரி தான் அஸ்ஸுஹரா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி. இப்படிப்பட்ட தூய்மையான கல்வியை இந்த ஒரு வருட காலமும் எங்களுக்கு வழங்கியதற்காக அஸ்ஸுஹரா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் அதற்கான எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ரூபி அக்கா அவர்களுக்கும் எங்கள் மாணவிகள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய துஆவும் எங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஏற்கனவே கூறியபடி நாம் கல்வியை யாரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் அஸ்ஸுஹரா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியின் முதல்வர், எங்கள் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஆசிரியர் உஸ்தாத் அவர்கள் எங்களுக்கு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். ஏதோ தனக்கு கொடுத்துள்ள பணியை செய்துவிட்டு போவோம் என்றில்லாமல் ஒவ்வொரு நாளும் இது என்னுடைய கடமை என்ற அர்ப்பணிப்போடு இறை அச்சத்துடனும் எங்களுக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் செய்வானாக. அல் குர்ஆனோடு நேரத்தை செலவிடுவது போன்ற ஒரு இன்பம் நற்பாக்கிய முஃமினுக்கு வேறொன்றிலும் இருக்காது. குர்ஆனோடு நம்மை கட்டி போடும் உன்னத கல்விகளில் ஒன்றுதான் தஜ்வீத். அந்த உன்னத கல்வியை எங்களுக்கு அழகாகவும் திருத்தமாகவும் கற்றுக் கொடுத்த எங்களுடைய தஜ்வீத் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு மிக உயர்ந்த வாழ்வை மறுமையிலும் தந்தருள்வானாக. இறுதியாக மார்க்க கல்வி என்பது நாம் சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்று போல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு மூச்சு காற்று எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு முக்கியமானதுதான் மார்க்க கல்வியும். அப்படிப்பட்ட மார்க்க கல்வியை நம் ஊரிலேயே மிக இலகுவாக கிடைக்கும்படி அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்றான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதை கற்றுக்கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். அடுத்தபடியாக பட்டமளிப்பு உரை நிகழ்த்த மௌலவி KS ரஹ்மத்துல்லா இம்தாதி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக் ஃபஇன் லம் தஃஅல் ஃபபல்லக் ரிஸாலத்தஹு இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனு தஆலாவின் பேரருளால்
18 முபல்லிகாக்களுக்கு இங்கு சனது வழங்கப்பட்டிருக்கிறார். நாங்களாம் அந்த காலத்தில் படிக்க ஓதி நிற்கும் போது 7 ஆண்டுகள் வெளியே வருகிற போது மௌலவி ஆலி என்று சொல்லி பின்னால் ஒரு இந்தாதி என்று ஒரு அந்த கல்லூரி பேரை போட்டுடுவாங்க. அது இங்கு வழங்கப்பட்ட பேர் முபல்லிகா. அருமையான ஒரு வாசம். இந்த முபல்லிகா என்பதுதான் மிக பொருத்தமான ஒன்று. மற்றவர்களாம் பெரிய விளக்கத்தில் அவசியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாலா நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து அல்லாஹ் யா அய்யுஹர் ரசூல், என்னுடைய தூதரே, பல்லிக், நீ எடுத்து சொல்வீராக. இந்த பல்லிக் என்ற வாசல் பிறந்த வார்த்தை தான் முபல்லிக். எடுத்து சொல்லக்கூடியவன், எடுத்து சொல்லக்கூடியவள், பெண்பால் முபல்லிகா என்று சொல்வாங்க. அது எதை எடுத்து சொல்வது அது முக்கியம். உலகத்தில் எல்லாரும் பல்வேறு செய்தியை படிக்கிறாங்க, படிச்சு கொடுக்குறாங்க, மற்ற மக்கள் அந்த செய்தியை சேர்க்கிறாங்க. ஆனா இந்த முபல்லிகா என்ற வார்த்தை மிக முக்கியமான, மிக அற்புதமான, உன்னதமான வார்த்தை. என்ன வார்த்தை இது? மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக, நபியே, உம்முடைய இறைவனாகிய நான் என்னிடமிருந்து உனக்கு என்ன வந்திருக்கிறதோ அதை நீ மக்களுக்கு சொல்லிவிடுவீராக. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த முக்கியமான பொறுப்பு தான் அல்லாஹ்விடமிருந்து வந்த கல்வி. இஸ்லாமிய கல்வி மட்டும்தான் அல்லாஹ்விடம் வந்துச்சு. அது அல்லாஹ் உலகத்தில் எல்லா கல்விகளும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்வி தான். எனவே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிற இந்த கல்வியை அல்லாஹ் தான் நபிக்கு கொடுத்து அதை மக்களிடம் போய் சொல்லிடு. ஃபைலம் தஃஅல், அப்படி சொல்லவில்லை என்றால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, அல்லாஹ்வுடைய தூழ்ச்சியை ஒழுங்காக சொல்லவில்லை என்ற குற்றவாளியாக ஆகிடுவாய். வல்லாஹு யஅஸ்முக மினன் நாஸ், அல்லாஹ் உன்னை இந்த தூழ்ச்சியை சொல்லுகிற போதே மக்களால் ஏற்படுகிற எல்லா தீங்கை விட்டு பாதுகாப்பான் என்ற உத்தரவாதத்தோடு சொல்றான். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இறக்கிய இக்ரா என்று ஆரம்பித்து படி, இஸ்லாமில் மிகப்பெரிய சிறப்பாக படி என்று ஆரம்பிச்சுக்கிறான். எதை படிக்கணும்? பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்து பாதுகாத்து வருகிற இறைவனின் பெயரை சொல்லி படி. அவர் முஸ்லிம்களை பாட இங்கிருந்து ஆரம்பிக்கணும், படைத்தவன் பெயர் சொல்லி ஆரம்பிக்கணும். நேர் தலைகளா நாம இன்றைக்கு மக்களை படிக்க வைக்கிறதுக்காக எடுக்கிற பெரிய முயற்சி. எல்கேஜில இருந்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா, வீடுகளில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு, இப்ப சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் ஞாயிற்று சேர்த்து வச்சுட்டான். அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வீட்டுல கொஞ்சம் பெண்கள் நிம்மதியா இருப்பாங்க. மற்ற பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில இருந்து பார்த்தா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவ்வளவு பெரிய வேலை செய்வாங்க, ரொம்ப வேலை செய்வாங்க. கார் வருதா, வேன் வருதா, ஆட்டோ வருதா என்றெல்லாம் பார்த்து மிக கவனமாக அனுப்புவார்கள். ஆனால் எந்த பெற்றோராவது என்னுடைய பிள்ளையை நான் காலை குளிக்க வைத்து நறுமணம் பூசி ஒரு 100 ரூபாய் குறைஞ்சது ஒரு 50 ரூபாய் மாசம் கொடுத்து ஓத வச்சேன்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க வைப்பதற்கு யாராவது ஃப்ரீயா போட்ட ஆள் இல்லை. அப்ப இங்குள்ள பாடம் என்ன என்பது மக்களுக்கு தெரியல. இஸ்லாமிய பாடம் என்னது? படைத்தவரின் பெயரை சொல்லி படிக்க வேண்டிய பாடம். நம்ம பிள்ளை என்ன படிக்கிறாங்க? வாரி மணிக்கொடி வழங்க, வாரி வாரி மணிக்கொடி வழங்க, வாரி நடக்கிற வாரி வாரி எல்லாத்தையும் வளர்த்து வணங்குறது, கொடியை வழங்குறது. நம்ம பிள்ளை பாடம் கொடியை வணங்கு என்ற வணக்கத்தை மாற்றி அல்லாஹ் வணங்க வேண்டியவர்களை அல்லாஹ் அல்லாதவை வணங்குவதற்கு வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு துர்பாக்கியமான பாடத்திற்கு பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோடு அனுப்பிக்கிறாங்க. ஆனா இந்த பாடத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகள் எப்படி வர்றாங்க, என்ன செய்றாங்க? 7 to 8 மனசா வச்சிருப்பாங்க. சுபஹானல்லாஹ், 7:45 வரைக்கும் வருவோம். 7:45 வரைக்கும் பிள்ளை வரும். எங்க நிறைய இல்ல. ஆனா மனசா மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கல்வி ஸ்கூலுக்கு அந்த எல்கேஜில இருந்து 8 மணி தான் 7:45 போய் நிற்கிறாங்க பெற்றோர்கள். இன்னைக்கு பிள்ளைகளை பேக்க தூக்கிட்டு அத்தா போறாங்க. ஏன்னா அவன் தூக்க முடியல, அவன் தூக்கிட்டு போய் நிற்கிறாங்க. அந்த 8 மணி 8:30 மணிக்கு போகலன்னா கதவு முடிவான், வாசல்ல நிற்கிறாங்க. அப்ப இந்த பாடத்தை படிக்க இருக்கிற முயற்சியில அல்லாஹ்வுடைய வேதத்தை, திருமறை குர்ஆனை படிப்பதற்கான முயற்சியில் மிக மிக நம்ம பின்தங்கி இருக்கு. அதனால முபல்லிகா அழகான பேர் 18 முபல்லிகா. இந்த வார்த்தையை நீங்கள் கவனத்தில் கொண்டு எதை எடுத்து சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இறக்கிய திருமறை குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்த சஹாபாக்கள் ஆண்கள பெண்களை யாருமே சீரா என்றோ அகீதா என்றோ ஃபிக்ஹ் என்றோ வேறு எந்த பாடத்தையும் படிக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வந்திருக்கிற திருமறை குர்ஆனை படித்தார்கள்.
அந்த குர்ஆனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கமாய் ஹதீஸை படித்தார்கள். அவரது மிகப்பெரிய ஒழுக்கம், மிகப்பெரிய கண்ணியம், உன்னதமானவராக உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான பாடல். அவர் திருமறை குர்ஆனையும் ஹதீஸ்களை எப்போ படிச்சாங்களோ அந்த படிக்கிறதுக்கு முன்னால் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உட்பட ஈமான் என்ற பாடத்தையே தெரியாம இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உட்பட அல்லாஹ் நபியை சொல்றான், வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா மா குன்த தத்ரீ மல் கிதாப் வல் ஈமான். நபியே, உமக்கு இந்த குர்ஆன் என்ற வகையை நான் தருகிற காலத்தில் நீ உனக்கு வேதம் என்றால், இறை வேதம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாததாக இருந்தாய். அதனால் ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த, அதை தெரிவிப்பதற்காகத்தான் நான் குர்ஆன் இறக்கினேன் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இக்ரா என்ற அந்த வசனத்தை எப்ப இறக்கினானோ அந்த இறக்கிய காலத்தில் இருந்து கடைசி வசனம் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. அல்லாஹ் உரிமையா ஆரம்பிச்சான், படியில ஆரம்பிச்சான், முடிக்கும் போது பன்மையா வத்தகு, நீங்க எல்லோரும் பயந்து கொள்ளுங்கள் யௌமன் ஒரு நாளை, எந்த நாள் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் மறுமையிலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள், திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அப்படி கொண்டு வரப்பட்டு உங்களுக்கான எல்லா சொல்லுக்கும் செயலுக்குமான கூலியை முழுமையாக வழங்கப்படுவீர்கள், எந்த குறையும் செய்யப்பட மாட்டீர்கள். அப்ப அல்லாஹ் உரிமையா படின்னு ஆரம்பிச்சு என்ன பாடம்? 23 ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். அந்த படிச்சு கொடுத்த பாடம் என்ன? நாளைக்கு மறுமை என்ற ஒரு நாளை வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து கடைசியா இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதர் வரை ஒரே இடத்தில் அல்லாஹ் கூட்டி கேட்க போற பாடம். அந்த கேள்விக்கு நாம் பதில் சொன்னால் சொர்க்கம், அந்த கேள்விக்கு பதில் சொன்ன நரகம். அப்ப இப்படிப்பட்ட பாடம் தான் தப்லீக். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த தப்லீக் என்னது? குர்ஆனை மக்களுக்கு கொண்டு சேர்த்தார்கள். குர்ஆனை சேர்த்ததால் என்ன ஏற்பட்டது? குர்ஆனை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு நபிகள் நாயகம் சேர்த்ததால் அவர்கள் மாதிரி இந்த சமுதாயத்தில் குறுகிய காலத்துல மிகப்பெரிய சிறந்த சமுதாயத்தை உருவாக்கிய தலைவரே கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் செய்த சேவை என்ன? அவர்கள் சமுதாயத்துக்கு என்ன செய்தார்கள்? வீதியில் போராடினார்களா, போராட்டம் நடத்தினார்களா, அல்லது வேலை செய்தார்கள்? இல்லை, திருமறை குர்ஆனை படித்துக் கொடுத்தார்கள். அந்த குர்ஆனை படிப்பதற்கு முன்பு வரை என்ன சமுதாயத்தில் குடி, கொள்ளை, விபச்சாரம், திருட்டு, எல்லா வகையான அயோக்கியத்தனங்கள் நிறைந்து போயிருந்தன. வரலாறு படிச்சா இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட அநியாயங்கள், அசிங்கங்கள் இல்லை. அன்றைக்கு நபிகள் நாயகம் எங்கு பிறந்தார்களோ அந்த மண்ணில் எங்கு உலகமெல்லாம் பாராட்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய புனித மக்கா, அந்த காபத்துல்லா என்ற அந்த பள்ளியிலே அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்ந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக காபத்துல்லா வலம் வந்தார்கள். அப்படி வலம் வந்து கொண்டு என்ன சொல்வார்கள்? நாம் இந்த ஆடையை பாவம் செய்கிறோம், பாவம் செய்கிற ஆடையிலே இந்த அல்லாஹ்வுடைய வீட்டை சுத்தப்படாது கழட்டி வைத்து விட்டு செய்வார்கள். இவ்வளவு கேவலமான வேலை செய்தார்கள், அசிங்கமான வேலை செய்தார்கள், குடித்து கூத்தாடினார்கள். அவர்கள் எல்லாம் குறுகிய காலத்தில் அல்லாஹ் இக்ரால் படி என்று ஆரம்பித்து மறுமையை பயந்து கொண்டு முடித்தானே, அந்த மறுமைக்கான பாடத்தை படித்ததின் விளைவுதான் அவர் எல்லா வகையான அசிங்கங்களையும் திறந்தார்கள். அன்றைய சகோதர சகோதரிகளே, ரமலான் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலிருந்து சகல் நேரத்திலிருந்து மகரிப் வரை குடிக்க உண்ணாமல் நாம் இருப்போம். இதில் பல சகோதரர்கள் புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் கூட பிடிக்காத சிவர் இருப்பாங்க. எது வரைக்கும்? மகரிப் வரைக்கும். யாரெல்லாம் புகைப்படி அடிமையோ அவர்களை நோன்பு திறக்க பார்க்கலாம். மகரிப் தொழுகிற ஓடுவா வெளியே அப்படியே பார்த்துக்கலாம். சிவபிடாது அதுக்குள்ள அவசரம் அடி சேருவாங்க. சிவர் பெருமையா வர பகலினால் சிவர் 2 பாய்க்கு சிவர் அப்படியே சொல்லலாம். அப்ப சிகரெட் என்பது கெட்ட பழக்கம், அது தீய பழக்கம் எல்லாம் தெரியுது. அதனாலதான் பள்ளி குடிக்க மாட்டாங்க. யாரும் சிகரெட் பள்ளி குடிப்பாங்களா? அதை தான் மதிக்கிற பெரியவர் குடிப்பாங்களா? அவங்களுக்கு தவறுன்னு தெரியுது. சிலவர் தேவையில்லாம உண்மைப்படுத்தினாலும் தவறு அவங்களுக்கே தெரியுது. அவன் சிகரெட் பழக்கம் அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவன் தொழுக கூட முடியல, ஓடி போய் குடிச்சு வந்துறான். கேட்க பழகி போச்சு. சின்ன பிள்ளையே பழகி, சின்ன பிள்ளை அந்த கால் வந்து எல்லாம் சாப்பிட்ட அந்த பழக்கத்துல விட்டவருக்கு பாருங்க. இது ஏன் விடுகிறோம்? யாருக்காக விடுகிற பாடம் இல்லை. அதுதான் முஸ்லிம்களுக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எந்த பாடமும் ஏன் என்று இல்லாம படிக்கிறான்.
தொழுகிற ஒரு பெரிய வயதான் ஆகிட்டேன், ஒரு 40-50 வயசு ஆகிட்டேன். நீங்க தொழுறீங்க, தொழுகு எப்ப கடமைச்சு கோவம் வருது, என்ன கட்டுட்டு நான் சின்ன பிள்ளை தொழுகிறேன், அவ்வளவுதான். தொழுகட்டா என்ன, எப்ப தொழுக கடமையாச்சு, எங்க கடமையாச்சு, எப்படி, எந்த பாடமும் இல்லை. அதுபோல எல்லா விஷயங்களையும் முஸ்லிம்கள் என்று செய்யக்கூடிய எந்த பாடமாக இருந்தாலும் ஊர் பழக்கத்தை போல பல்வேறு பழக்கங்கள் பழக்கமாக செய்தாலே தவிர படித்து செய்யவில்லை. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த சரத், இந்த உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த சரத் இருக்கிறது, இது நீங்கள் பெற்றுவது பட்டமளிப்பு உங்களுக்கு பறக்குவதற்காக அல்ல பெருமைக்காக அல்ல. இது மிக உன்னதமான ஒரு சிறப்பான அம்சம். என்ன அம்சம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எதை கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னாலும் அதை சொல்ல வேண்டிய பெண் என்று பெயர் முபல்லிகா. முபல்லிகானா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எதை விட சொல்ல சொன்னாலோ, எதை எடுத்து வைக்கும்படி கூறினாலோ அந்த பொறுப்பை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பு தரப்பட்ட உணர்ந்து கொண்டால், குர்ஆனை ஹதீஸையும் சரியாக படித்துக் கொண்டால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுது என்பதற்கு சஹாபாக்களின் வாழ்க்கை முன்பாக அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுடைய பாடத்தை ருசித்து ரசித்து அதை செயல்படுவது வேண்டுமானால் சஹாபாக்கள் வாழ்க்கை வேண்டும். அது கூட சில தெரியாத சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய வழிகளை சொல்லக்கூடிய வழிகளை நிறையாட்டான். குர்ஆனை ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சஹாபாக்களை தெரிய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயை வந்த குர்ஆனை ஹதீஸ் உலகமெல்லாம் சேர்த்த தியாகிகள். இந்த உலகமெல்லாம் குர்ஆனை என்று சொன்னால் இந்த கயத்தாரிலே அல்லாஹ்வை பற்றி குர்ஆனை வேதத்தை படிக்கிறவர்கள் யாருக்கு வந்து சொன்னது? இந்த உலகமெல்லாம் கொண்டு சேர்ந்த பெரிய தியாகிகள் தான் அவர்கள். அல்லாஹ் தஆலா உரிமையாக நீ மக்களுக்கு சொல் என்ற செய்தியை அவருடைய இறுதி ஹஜ்ஜின் செய்த ஒரே ஹஜ்ஜுடைய கடைசி பிரச்சாரத்தை சொன்னார்கள். இங்கே வருகிற ஒவ்வொருவரும் இங்கு வராத மக்களுக்கு இவை சொல்லுங்கள் என்றார்கள். பல்லிவு அன்னி வலவு ஆயா, என் மூலமாக ஒரே ஒரு செய்தி இருந்தால் இப்ப மக்களுக்கு சேர்த்து என்றாங்க. அதுல பிறந்தாங்க முபல்லி, பல்லிக் முபல்லிக் என்ற வார்த்தை பல்லகு வந்தது. அப்ப இந்த வார்த்தையை பெற்றிருக்கிற நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கடமை இந்த சமுதாயத்தில் சீர்கேடுகள், அது மிக முக்கியமாக அல்லாஹ்விற்கு இணையாக படைத்த அல்லாஹ்விற்கு இணையாக ஷிர்க் என்ற பாதக அநியாய செயல்கள் மலிந்து போயிருக்கின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களா பார்த்துருக்கீங்க பேஸ்புக்ல, சுப்ஹானல்லாஹ், இந்த தர்காவுடைய திருவிழாக்களை கோயில் திருவிழாக்கள் மிஞ்சும் அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கூடாது சொன்னால் அவரை எல்லாம் பார்த்து வழிகள் என்று துச்சமா சொல்கிறார்கள். இவ்வளவு நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் இப்படியெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம்? அவர்கள் செய்கின்ற தர்கா என்பது இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லையா என்ற பாடமே இல்லை. அதான் காரணம். இப்படி தர்கா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அவுலியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவருக்கு பிறகுதான் எல்லா அவுலியாவும் மதீனாவில் அடங்கியிருக்கிற கபரில் என்றாகிலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? திருமணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கபரில் இன்னைக்கு மதீனாவுக்கு போற மக்கள் கேளுங்க, எல்லா ஊரிலையும் மதீனாவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். அவர்களை அடைத்திருக்கிற இடத்துல ஒரு துவாரமே இருக்கு. நிறைய பேர் பார்த்தாங்க, அது இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியவே இல்லை, பார்த்தேன், அவ்வளவுதான். சலாம் சொல்லிவிட்டு போய் அவ்வளவுதான். அவர் தலைவர் அவுலியாக்கள் மகத்தான அவுலியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை அடுத்து சிறந்த அவுலியா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதற்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மிகப்பெரிய அவுலியாக்களுடைய பட்டியலில் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள் எல்லாம் அங்கே திருவிழாக்களே இல்லவே இல்லை. கொடிக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த கொடிக்காயை முத்தமிடுகின்ற அவள் இன்னைக்கு பெண்களை பார்க்க, நீங்க பெண்களை முக்கியமாக சொல்ல வேண்டும். பெண்கள் இன்றைய கொடிக்கலையை தடுத்தளவி முகத்தில் தருணை முகத்திலும் குழந்தை முகத்தில் வருகிறார்கள். நெருப்பு உடையில் நரகத்திற்கு என்று சொன்ன அந்த நெருப்பை இன்றைக்கு பத்த வைத்துக் கொண்டு அதை கையை வைத்து தன்னுடைய முகத்தில் பிள்ளை முகத்தில் வருகிறார்கள். இவ்வளவு சிறந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வேதம் இன்றைக்கு எல்லா இடத்திலும் படிக்கலாம். மொபைல் எடுத்துட்டா தண்டா போதும், பிராமசம் வந்துடும், வார்த்தைக்கு வார்த்தை நபிகள் நாயகம் ஹதீஸ் வந்துடும். அப்படிலாம் படிக்கிற வாய்ப்பு இருந்தும் கூட இதை படிக்காதனால் எந்த அளவுக்கு மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வை ரசூலை சொல்ல வேண்டிய வாய்கள் யாரையெல்லாம் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுடைய மகத்தான சொர்க்கத்தை பெற வேண்டியவர்கள் நரகத்துக்கு போயிருக்கிறார்கள். எனவே அருமை சகோதரிகளே, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால நான் அல்லாஹ் போற காலத்துல தமிழகத்துல அரபிக் கல்லூரி என்று ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப சமீப காலமாக ஆண்கள் கல்வியுடன் மிகுந்த அதிகமான அளவுக்கு பெண்கள் கல்வி வந்துவிட்டு என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 49 வருஷம் 49 வருஷம் படிச்சு கொடுத்துருக்கிறேன்.
பெண்கள் படிப்பதை போல ஆண்கள் கேட்டதில்லை. இலக்கணத்திலையும் மற்ற எல்லா விஷயங்களையும் அவர்கள் நுட்பமாக கேட்டு படிக்கிறார்கள். மிக சிறந்த பாடத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிக சிறந்த நல்ல திறமையான மாணவர்கள் உருவாகி வருகிறார்கள். இதே போல முபல்லிகாவை போல முபல்லிக் உருவாக வேண்டும். எப்படி பெண்களுக்கு எடுத்துவதற்காக முபல்லிகா ஒரு வருஷம் கோர்ஸ் அதே மாதிரி ஆண்களுக்கு வேண்டும். எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு ஆண்களுக்கு இல்லை. வார வாரம் பள்ளிவாசல் அறிவிக்கிறாங்க. வெள்ளி சரியா பார்த்து சில பள்ளிகள்ல நம்முடைய சகோதரர்களுக்காக இன்றைய ஒரு நாள் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சகோதரர்கள் அனுப்புங்க, நீங்க வந்துடாங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஆண்களுக்கு படிக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைந்து போயிருக்கிறார்கள். இருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ் பெண்கள் பெண்கள் ஒரு வகையில் என்ன சிறப்பு, பெறுகின்ற பிள்ளைகளை பெறுகின்ற ஒரு வேலை அல்லாஹ் அவங்க தான் கொடுத்துக்கிறான். எனவே பிறக்கிற குழந்தைகளையே அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்ப்பதை போல அந்த குழந்தைகளை குர்ஆனை ஹதீஸ் சொல்லி வளங்கள், அல்லாஹ் ரசூலை சொல்லி வளங்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லி அந்த முறையை வளர்க்கிறானால் இந்த சமுதாயத்தில் ஏராளமான விதத்தில் ஒளிந்து போய்விடும். உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை கொண்டு சொல்லி நான் முடிக்கிறேன். குர்ஆன் ஹதீஸை படிச்சா என்ன ஏற்படும் நீ விளங்காதான்னு கேள்வி. சுபஹானல்லாஹ் ஏர்வாடியில கலக்காடு ஏர்வாடியில நீ போன தெரியும். அங்க ஊருக்குள் நுழையும் போது பச்சைப்புள்ள அம்மா கட்டாவாங்க. பச்சைப்புள்ள அம்மா ஒலிவுல்லா அந்த கபர்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது எழுதி போட்டுருக்கு. வணக்கத்தில் அல்லாஹ் யாருமே இல்லை, முகமது ஸல்லல்லாஹு தூதர் ஏற்று சொல்லிட்டு அங்க போய் அல்லாஹ்வை கேட்க வேண்டிய கை அங்க கேட்டுக்கிறார். அவர் லா இலாஹ பெரிய எழுத்துக்கு அர்த்தம் தெரியல. அதெல்லாம் சமுதாயத்தில் சீரழிக்கு மிக 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 முக்கியமான காரணம் வேற எதுவுமே இல்லைங்க. குர்ஆனை படிக்காத இன்னைக்கு உலகத்திலே படிக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் பேர்கள் குர்ஆன் மட்டும்தான் இருக்கு. குர்ஆன்ல படிக்கப்பட வேண்டிய புத்தகம் பேர் எது படிக்கணும் பேருக்கு அதை படிக்கிறது இல்லை மக்கள். உலகத்திலேயே அர்த்தம் தெரியாம படிக்கிற புத்தகம் குர்ஆன் மட்டும்தாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த குர்ஆன் அல்லாஹ் படிக்கிறதுக்காக இருக்கிறாரோ சிந்தியுங்கள் 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 எதை சொன்னாரோ அது அர்த்தமே தெரியாம படிக்கிறாங்க. அர்த்தமே தெரியாம மனப்பாடம் பண்றாங்க. அப்ப ஹாஃபிலில் வரக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கடா, சொர்க்கவாசி நரகவாதி ஓதிடலாம், நரகவாதி சொர்க்கவாதி அர்த்தம் தெரியாதாங்க. அர்த்தம் தெரியக்கூடியவர்களுக்கு பின்னால் தோல் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்கள் பொருள் உணர்த்தி குர்ஆனை படியுங்கள். அந்த ஒன்றுதான் முஸ்லிம்களை கண்ணியமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைக்கிறாய். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நான் முஸ்லிமாக மன்னித்திருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் என்று கேட்கிற அருகதை தகுதி குர்ஆன் ஒன்றுதான் பெற்றுக் கொடுக்கும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு சகோதரர் அல்லாஹ்வுடைய தூதரே இவனுக்கு தகப்பனா எங்கே இருப்பான்னு ஏன் கேட்டாரு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க அல்லாஹ் சொல்ல மறுமையில் நம்மள தான் குர்ஆனை படிச்சாங்க ஹதீஸ் சொர்க்கம் சொன்னாங்க. அவர் தகப்பனா படிக்கல, அதை வருத்தோட கேட்கிறாங்க தகப்பனா எங்கே இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நரகம் சொல்லிட்டாங்க. நரகம் சொல்லுன்னா எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் தகப்பனோட 1000 தான் சண்டை போட்டிருந்தாலும் தகப்பனா நரகண்டா யாரும் சந்தோஷப்படுவாங்களா, கவலையோடு போகிறார். அழைத்து சொன்னார்கள் அம்மூக்க வபி பின்னார் ஓர் தகப்பனார்கள் என்னுடைய தகப்பனா நரகம் தான். பாருங்க, அப்துல்லா என்ற பெயரு குறித்த தகப்பனா நரகத்திற்கு என்று சொல்றாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் மறுத்து ரசூல் மறுத்தாங்க. குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னாலே நபி வர பிறகுக்கு முன்னாலே மௌத்தாயிட்டாங்க. அவர் அப்படி மௌத்தான ஒருவர் அந்த காலத்தில் உள்ள வேதமாகிய தௌராத் இன்ஜீலை படிக்கவில்லை. அதை படிக்காதனால அவருக்கு அல்லாஹை பற்றி தெரியவில்லை, ரசூலை பற்றி தெரியவில்லை, இஸ்லாத்தை பற்றி தெரியவில்லை. அதெல்லாம் நரகம் சொன்னாங்க. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம். அஸ்ஸஹரா என்பது ஃபாத்திமா ஒரு சிறப்பு பெயர். அஸ்ஸஹரா ஃபாத்திமத்து ஸஹரா என்று தமிழ்நாட்டுல சூரா சூரா ஃபாத்திமா சூரா சொல்றாங்க. ஃபாத்திமுத்து ஸஹரா ஃபாத்திமத்து ஸஹரா இது அந்த அஸ்ஸஹரா என்ற பெயர் ஒரு சிறப்பான மாசம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் உண்மையிலே ரொம்ப சிறப்பா நடந்த பயான். இந்த பெண்கள் அழகான முறையில ஒரு சில தவறு இருந்தால் என்ன ஆரம்ப காலம் அழகான முறையில சொல்ல வேண்டிய விஷயங்கள் மறுமையை பற்றி பேச ஒரு சகோதரி, அதே போல அதற்குறத்தை பற்றி கடைசியில் பேச அருமையாக பேசினார்கள். இந்த மாதிரி பாடங்கள் நம்ம எல்லாருக்கும் வரணும். சகோதரிகளே, ஒரு சம்பவம், எப்போதெல்லாம் குர்ஆன் நம்ம படிக்கிறோமோ நம்மளுடைய மாற்றம் வரணும். என்ன மாற்றம்? ஒரு நாள் அப்துல்லா ரசூலுல்லாஹி அவர்கள் சஹாபாக்கள் வித்தியாசமாக சின்ன பிள்ளையிலே நபியோட சேர்ந்து படிச்சவர். அவர் தன்னை சொல்றாருன்னா குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கு யாரிடத்திலாவது எங்காவது விளக்கம் இருக்குமானால் அங்கே பயணம் செய்ய முடியும் என்று அங்கே படிச்சு வேண்டார். அப்படியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை படிங்க, அவங்க வாயில வந்து படிக்க நான் கேட்கணும். அப்படி சிறப்பான ஒரு நபித்தோழர். ஒரு தடவை
மக்களுக்கு சொல்றாங்க, லானல்லாஹுல் வாஷிமாத்தி வல் முஸ்தௌசிமாத், பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்கள் நாசமாக்குவாராக, பச்சை குத்தி கூலி வாங்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நாசமாக்குவாராக, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களை நாசமாக்குவாராக, பற்களை சீவி அலங்கரிக்கக்கூடிய பெண்களையும் புருவ முடியை பிடுங்கி அழகுபடுத்தி நாசமாக்குவாராக. இதுக்கு ரசூலை அப்துல்லா ரசூல் பயன்படுத்தின வார்த்தை லானல்லாஹு. லானங்கிறது அவங்க ஒரு வினைச்சொல், அல்லாஹ் ஒரு பெயர் சொல். அப்ப வினைச்சொல் பெயர் சொல் வந்து லானல்லாஹ் அல்லாஹ் சபித்தான் அப்படின்னு இருந்தா வெளியிருந்து கேட்டு என்ன புரியும், குர்ஆன்ல இருக்குன்னு நினைச்சுவாங்க. லானல்லாஹு சொன்னா அல்லாஹ் சபித்தான், அல்லாஹ் கூறினான், அல்லாஹ் தடுத்தான், அல்லாஹ் எங்க குர்ஆன்ல இருக்கும். இந்த வார்த்தைய ஒரு பெண் கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அதிசயங்க. அந்த காலத்துல வாழ்ந்த ஆண்களும் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிசயம் ஒன்றே ஒரு அதிசயம், குர்ஆனை படிச்சதுதான், வேற வேணும் இல்லை. என்னைக்கு குர்ஆனை படிச்சாங்களோ அந்த சமுதாயம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற சமுதாயம் மாறிச்சு. அவங்கள தேடி ஆச்சரியம் இருந்துச்சு. ஒரு காலத்திலே சஹாபாக்கள் ஆட்சி தேடி போனதே இல்லை, ஆட்சி வேண்டியது கேட்டதே இல்லை. ஆனா இந்த காலத்துல இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல தண்ணி இல்லாட்டால் ஓட்டு போராட்டம் பண்றான், தண்ணி வேணும். அவனை யார் தெரிஞ்சதா? தண்ணி அதிகம் வேண்டி ஏதாவது அதிகமான தண்ணி எங்கள் விவசாய அதுக்கு எங்களுக்கு மானியம் தர வேண்டும் என்று வந்து இப்படி கேட்கலாம். ஏன் காரணம் என்ன? தண்ணீர் தந்தவன் யாரு? இந்த விவசாய தந்தவன் யார்? நம்மை படைத்தவன் யார்? நமக்கு பிள்ளை தந்தவன் யார்? இந்த அறிவு சமுதாயத்தில் இல்லவே போயிடுச்சு. அப்படிப்பட்ட அறிவு வணக்கம் இல்லை. காலையில குர்ஆனை படிக்காதாரு, எடுத்ததுக்கெல்லாம் கேட்க வேண்டுமோ, எதை கேட்க வேண்டும் விவசாயம் இல்லாமல் விளக்கம் இல்லாமல் கொண்டிருக்கிறோம். அதை அந்த பெண்ணு பாருங்க வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு முக்கியமா சொல்றேன், உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு. நீங்க இந்த மாதிரி அந்த சகாய் மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு ஆம்பளை சொல்ல முடியல. ஆளுக்காக வாய் முடிக்கிறாங்க, எதுக்கு சத்தியத்துல சொல்றதே கிடையாது. நிறைய தாண்டிதான் போவோம். இது கூடாதுன்னு சொல்ற துணிச்சல் இல்ல, சொல்ல முடியாத இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு பெண்கள், அந்த காலத்து பெண்கள் எப்படி நம்ம என்ன செய்யறாங்கன்னா, இந்த சஹாபி இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சபித்தான் வார்த்தை கால் விழுந்த உடனே நேர சபைக்கு வந்துட்டாங்க. அப்துல்லா ரசூல் அவர்களே, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் குர்ஆனை அட்டை டு அட்டை படித்து விட்டேன், ஆரம்பத்தில் கடைசி படிச்சு பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு இப்ப எங்க மாட்டும் டைம் இல்லை. கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு படிச்சு கொடுக்க. இன்னைக்கு கூட குர்ஆனை ஒரு வருஷம் டக்குன்னு சொல்ல முடியல. அந்த பெண் என்ன சொன்னாங்க, குர்ஆனை அட்டை டு அட்டை 6 கடைசி படித்து பார்த்து விட்டேன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் குர்ஆன்ல இல்லை. நான் எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு பெண்ணு நீங்க சொன்னது குர்ஆன் இல்லங்க எப்படி சொன்னீங்க என்று கேட்கிற துணிச்சல் இருந்தது. காரணம் அவள் குர்ஆன் படிச்சாங்க. அவர்கள் துணிச்சல படிச்சு போய் கேள்வி கேட்ட அவங்கள்ட்ட அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அதோட ஆச்சரியம், குர்ஆனை படிச்சு விட்டாயான்னு கேட்கிறார். நான் குர்ஆனை 6 கடைசி படிச்சுட்டேன், நீங்க சொல்ற இல்ல இல்லன்னு சொன்னிட்டா அப்படியா அப்படின்னு கேட்கல. குர்ஆனை படிச்சிருக்கீங்களோ அது திருப்பி கேட்கிறார். கேட்டு விட்டு ஒரு வசனம் படிச்சாங்க, வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் ஃபர்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதை எடுத்து நடங்கள், எதையெல்லாம் தடுத்தாலும் தடுத்து சொன்னார். சொன்ன உடனே குமரை விளங்கிடுச்சு. குர்ஆன் இல்ல ஹதீஸ் இருக்கு. நம்ம சொன்ன விளக்கம் குர்ஆன் இல்ல ஹதீஸ் இருக்காரு. குர்ஆன் ஆயத்தை படிக்கல, ஹதீஸ் படிக்கல. அவன் சொன்னவன் என்ன விளங்கிட்டு குர்ஆன்ல இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்ல சொல்லியிருக்காரு விளங்கிட்டாங்க. விளங்கிட்டு போகல போகல. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்ணு துணிச்சல் பாருங்க. அப்துல்லா சொல்லுவாரே, நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி உங்க பொம்பளை அப்படி இல்லைன்னு கேள்விப்பட்டேங்கிறாங்க. நீங்க சொன்னீங்க பச்சை முடி பெண்களே, ஒட்டு முடிக்கிற பெண்ணு, பல்லச்சியோட பெண்ணு, புடிக்கிற அந்த மாதிரி சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி உங்க பொம்பளை கேள்விப்பட்டேங்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அப்துல்லா சொன்ன, அப்படியா கேள்விப்பட்டே போய் பாருந்தாங்க. நம்ம சொல்ல முடியுமா? நம்ம என்ன சொன்னா இப்ப தாங்க படிச்சுருவாங்க. எப்போ 25 வருஷம் 30 40 வருஷம் குர்ஆன் ஹதீஸ் சொல்லி இப்ப படிச்சுட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் கேட்டா படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்மகிட்ட அவங்களுக்கு பொழுது வரல, பிடிப்பு வரல, குர்ஆன் வரல. அப்படி சொன்ன பிறகு இவ்வளவு தைரியமா சொல்றாரு. இருக்கான்னு பெண்ணு போகிற வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. வெளியே சொல்றாங்க, அப்துல்லா ரசூல் நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், அவர் சொன்ன வார்த்தை, நீ கேள்விப்பட்டது போல இவனை வீட்டில் ஒரு பெண் இருந்தால் அவன் என்னுடைய மனைவியாக என்னோட வாழ முடியாது. அவன் என்ன அழுத்தம் இருந்துச்சு? அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸ் இந்த கொள்கையை நாங்க தெரிஞ்சது கட்ட செய்துகிறோம். அதெல்லாம் இந்த கொள்கைக்கு பக்கமாக மாற்றமாக இருந்தால் அதை நாங்கள் வாழ்க்கையிலேயே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது யாருக்கு இருந்தால் மனைவியா இருந்தாலும் சரி இல்லைன்னு சொல்லிட்டான். சௌகரிகளே, அழகான வாய்ப்பு குர்ஆனை அழகான படிச்சு
நல்ல விளங்கக்கூடிய ஒரு ஆய்வு தந்திருக்கிறான். நீங்க படித்த பாடத்தை நான் நம்ம வருத்தம் முக்கியமான ஒரு செய்தி சொல்லுவோம். சில நேரத்தில் பெண்களுக்கு கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்களா, எந்த ஆண்மையாவது அரைச்சட்டம் பாத்தீங்களா, வயலில் சட்டை அறப்பட்டாங்களா, பெரிய சட்டை இவ்வளவு தேவையில்லை, ஆம்பளை பறி போட்டு போனாலே போதும். அப்படி யாரா பாத்தீங்களா? பொம்பளைங்க முகத்தையும் முன்கையும் தான் எதுவும் தெரியவிடாது. அவங்க பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு எவ்வளவு வேணும் கேட்டா 50 பாயிண்ட் போதுங்கிறான். உனக்கு எவ்வளவு வேணும் 2 மீட்டர், இந்த மாதிரி 2 மீட்டருங்கிறான். உங்க மனைவிக்கு எவ்வளவு 50 பாயிண்ட், அதுல 20 பாயிண்ட் விட்டுருவான். ஜன்னல் வேற, கழுத்துல ஜன்னல், அங்க ஜன்னல் பார்த்தா அதாவது பெரிய பொறுப்பை சொல்லணும். ஏன் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் ஆடை அணிந்து நிர்வாணிகளாக பெண்கள் தெரிவார்கள், அவர் சொர்க்கத்தில் வாழை கூட பெற முடியாது. இந்த வாழ்க்கை கட்டிம சொல்லணும். சொல்ல காரணம் பெண்கள் நிறைய இருக்கு பாத்தீங்க, அதை கண்ணை பார்த்து பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கிறான். அது அந்த மாதிரி முகத்துல மனசுல கூட்டம் போது இன்னொரு கூட்டம் தர எல்லாம் கண்டுட்டு போகுது. அதனால பெண்கள் அவங்களுக்கு இதுவும் கடமை இருக்கிறது. ஆண்களை பொறுத்தவரையில முட்டுக்கால் இருந்து துப்புனது முட்டுக்கால் வரைக்கும் மறைச்சா போதும். ஆனா நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா முழுக்கை சட்டை போட ரொம்ப கம்மி. அதனால பெண்களாகி நீங்கள் முன்கையும் முகத்தை எல்லாத்தையும் மறைக்கணும். இந்த பாடத்தை படிக்கணும், படிக்கிற பாடத்தை மக்களுக்கு சொல்லணும். நம்ம நோக்கம் என்ன, இந்த மாதிரி விழா இந்த மாதிரி கூட்டம் நடத்துக்கு என்ன காரணம், நாம் மறுமையில அல்லாத சொர்க்கம் தரும், வேற எந்த நோக்கம் இல்லை. சகோதர தீரவர்களோட மற்ற மாதிரி அவங்க நடந்து என்ன காரணம், வேற யார் நோக்கம் இருந்தா கூட மேல கூட்டி பேசுறது ஏதாவது நம்ம நோக்கமே இல்லை. நாம் முஸ்லிம்கள், அல்லாஹ் கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ் கட்டுப்பட்டவர்களாக வாழ்வது முக்கியம் அல்ல, சாவும் அல்லாஹ் கட்டுப்பட்டு வர வேண்டும். அப்படி வாழ்வதற்கும் சாவதற்கும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் வாக்குப்படி முக்கியம். அப்படிப்பட்ட குர்ஆனை படித்து உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து உண்மையாக மரணித்து நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை குடும்பத்தோடு பெறுகிற நல்பாக்கிய நமக்கு தந்தல்வாக வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஷேக் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சகோதரர் பாலை ரஃபீக் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக சிறப்புரை நிகழ்த்த அன்பு சகோதரர் பாலை ரஃபீக் அவர்களை அழைக்கிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ومن يرد الله أن يهديه يشرح صدره للإسلام. மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாற்ற சகோதர சகோதரிகளே, பெண்கள் அரபி கல்வியகத்தின் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற என்னை மிகுந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கைதறியவர்களே, எனக்கு முன்பு பட்டமளிப்பு விழாவின் சிறப்பினை அதன் நோக்கத்தை அழக முறையில் உபன்னிகா என்ற பட்டத்திற்கான விளக்கத்தை அழகாக கற்றுத்தந்த விளக்கி தந்த ரஹ்மத்துல்லாஹி இம்தாதி மௌலை அவர்களே, மேலப்பாளையம் தக்வா ஜமாத் உடைய தலைவர் அண்ணன் இனாயத்துல்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கைதார் வீரப்பா மற்ற அவர்கள் குடும்பத்தார்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் புரிவானாக. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மாணவியரோடு கடுமையான உழைப்பினால்
அந்த மாணவர்களுக்கான அறிவுத்திறனை தேர்ந்தெடுத்து அவரவருக்கான தலைப்பில் அவரை உருவாக்கி மேடையில் பேசுவதற்காக நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த ஃபக்ருதீன் பெருதோசி ஆலிம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நல்ல அருள் புரியட்டும். நான் 2 விஷயத்தை சிம்பிளா சொல்லிட்டு முடிக்கிறேன். பொதுவாக மார்க்கம் என்பதை விட மார்க்கத்தை விளக்கமுடையவராக